வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான தெலுங்கு படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் அர்ஜுன் சன் ஆஃப் விஜயந்தி. இப்போ இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணுங்க. சரி வாங்க இப்போ இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு அம்மாவுடைய வாய்ஸ் ஓவரில் கதை ஸ்டார்ட் ஆகுது. இந்த உலகத்திலேயே தாய்மை தான் மிக சிறந்தது, அதோட சேர்த்து இந்த சமூகத்துக்காகவும் என்ன நான் அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா அந்த வாய்ஸ் ஓவர். அது வேற யாரும் இல்ல, போலீஸ் ஆஃபீஸர் விஜயந்தி. இன்னைக்கு சினிமால யார் வேணா லேடி சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம், ஆனா 90s இருந்தே இவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார். ஆக்ஷன் படங்களுக்கு பேர் போனவங்க. இப்போ இவங்க ஒரு காட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாஃபியாவே மொத்தமா அழிக்கிற விதமா சரா மாதிரியா கிரிமினல்ஸை ஃபைட் பண்ணி ஷூட் பண்ணி கொண்டுகிட்டு இப்படி இவங்க ஒரு பக்கம் ஆக்ஷன்ல இருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பையன் கையில கேக் பாக்ஸோட தான் அம்மாவை தேடி வந்துட்டு இருக்கான்ல, இவன் தாங்க இந்த படத்தோடைய ஹீரோவா வர போறான். இவனுடைய பேர் தான் அர்ஜுன். இவன் விஜயந்தியோட ஒரே பையன். இவனை கூட்டிட்டு வர கோஸ்ட் கார்டு இருக்கார்ல, அவர் தான் என்னுடைய அப்பா. அம்மா நிலப்பகுதியில பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அப்பா கடல் பகுதியில பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அர்ஜுனுக்கும் ஃபியூச்சர்ல தான் அம்மா மாதிரி பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும் தான் கனவோட இருக்கான். அம்மாவுடைய பர்த்டே அன்னைக்கு எந்த மூலையில இருந்தாலும் அவங்க அம்மா எங்க இருக்காங்களோ அந்த லொகேஷனுக்கு வந்து எப்படியாவது அவங்க அம்மாவுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்றோம். அதே மாதிரி தான் இப்போவும் அவங்க அம்மாவுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக கையில கேக் பாக்ஸோட அவங்க இருந்து அந்த கேம்ப் நோக்கி வந்துட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஆக்ஷன்ல ஈடுபட்டு இருக்க இவங்க அம்மா ஒரு கட்டத்துல கால் ஸ்லிப் ஆகி அப்படியே உருண்டு வந்து அந்த காட்டுக்குள்ள இருக்க சேத்து பகுதியில வந்து விழுந்துறாங்க. அப்படியே அந்த சேத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா முழுகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கைகள் வெளியில நீட்டிக்கிட்டு யாராவது இவங்களை வந்து காப்பாத்துவாங்களான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கும்போது மொத்த போலீஸ் படையும் இவங்களை காணும்னு சொல்லிட்டு காடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேத்துக்குள்ள முழுகிட்டு இருக்க போலீஸ் ஆபீசர் விஜயந்திய ஒரு கை வந்து கரம் கொடுத்து தூக்குது. அந்த கை வேற யாரும் இல்ல, அவங்களுடைய ஒரே பையனான அர்ஜுன். எஸ், அவன் தான் அவங்க அம்மா இருக்கக்கூடிய லொகேஷனை கண்டுபிடிச்சு உயிர் போயிட்டு இருந்த அவங்கள காப்பாத்தி மேல தூக்கிட்டு வந்துறான். இப்படி அம்மா பையனா இருக்கக்கூடிய அர்ஜுன் ஃபியூச்சர்ல அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஐபிஎஸ் ஆனானா அங்கதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுக்கு காரணம் மும்பைல அந்த டைம்ல மொத்த மும்பையுமே ஆண்டிட்டு இருந்தது நவாப்ன்ற ஒரு பெரிய கேங்ஸ்டர். ஆனா அந்த நவாபே எதிர்த்து அவங்கிட்டே வேலை பார்த்துருந்த பதான்ன்றவன் டோட்டலா நவாபை காலி பண்ணிட்டு அவன் இடத்துக்கு வரணும்னு ட்ரை பண்ணிருக்கான். அதை ட்ரை பண்றான்னு தெரிஞ்ச உடனே இந்த நவாப் பதானுடைய ரெண்டு சின்ன பசங்களையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இந்த பதானையும் அழிக்கிற விதமா மரண கிணறுக்குள்ள இறக்கி விட்டுறாங்க. அப்படி இறக்கணும் இந்த பதானோட கதையை முடிவு போதுன்னு பார்த்தா அவன் இவங்க எல்லாரும் நினைச்சதை விட யமகாதகனா இருக்கான். அந்த கிணத்துக்குள்ள கிட்டத்தட்ட 20 பேர். அந்த 20 பேரையும் இந்த பதானோன்ற ஒருத்தன் சல்லி சல்லியா நொறுக்கி கொடூரமா கொன்னு அந்த கிணத்தை விட்டு வெளியே வந்து இவனுடைய 2 பசங்க மேல கை வச்ச அந்த நவாப் குடும்பத்தையே மொத்தமா அழிச்சிட்டு இவனுடைய அந்த 2 பசங்களோட அந்த மொத்த இடத்தையும் ஆக்குபை பண்ணி மொத்த மும்பையுமே இவனுடைய கண்ட்ரோல் கொண்டு வரான். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வில்லன் தான் இந்த பதான். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வில்லனா வரக்கூடிய இந்த பதானுக்கும் பெரிய ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய நம்ம ஹீரோவான அர்ஜுனுக்கும் குறிப்பிட்ட சம்பவத்தினால முட்டிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போதுதான் இந்த மொத்த கதையுமே. அப்படியே கட் பண்ணி சில வருஷங்கள் கழிச்சு கோர்ட் வளாகத்துல இந்த கூலிப்படைங்க கார்ல உட்காந்துட்டு கோர்ட் வாசல்ல ஒரு காருக்குள்ள பாம்பு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த கோர்ட்டுக்கு வரப்போற ஒரு பெரிய அக்யூஸ்ட கொல்றதுக்காக தான் இவனுங்க ஒரு பிளானோட அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இவனுங்க யாரை கொல்றதுக்காக அனுப்பியிருக்கானுங்க பார்த்தா அப்ப அந்த இடத்துல ஒருத்தனுடைய என்ட்ரி காருக்குள்ள இருந்து மாசா ஒருத்தன் என்ட்ரி கொடுக்குறான். அவனுடைய முகத்தை பார்த்ததும் பாம்பு வைக்கிறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கானே, அவன் இப்போ யாருக்கு பாம்பு வச்சு போட்டு தரணும்னு வந்திருக்கானோ அவனுடைய முகத்தை பார்த்ததும் அவனுக்கு அல்ல இல்ல பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கேன். இவனை பார்த்ததும் ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க, இவன் ஒருத்தனுக்கு ஏன் இவ்வளவு செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரிலாம் பாம்பு பிளாஸ்ட் வந்தவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான் கேள்வியா கேட்க, டேய் அவனை பத்தி தெரியாதுடா, அவன் பேர் தான் அர்ஜுன் சொல்லிட்டு அப்படியே பிளாஷ்பேக். வைசாக்ல இருக்க ஒரு சிவன் ஃபேக்டரிக்கும் இதே பாம்பு வைக்கிறவன் போயிருக்கான். ஃபேக்டரி ஓனரை அடிச்சு காலி பண்ணிட்டு அந்த மொத்த இடத்தையும் அபகரிக்கிறதுக்காக தான் இவனுங்கெல்லாம் பிளான் பண்ணிருக்கானுங்க. ஆனா அந்த இடத்துல ஒருத்தனுடைய என்ட்ரி அது வேற யாரும் இல்ல, எஸ் இந்த படத்தோட ஹீரோவான அர்ஜுன். உள்ள வந்து இறங்கி ஒருத்தனை விடாம பொழந்து இந்த பாம்பு வைக்க வந்தவனையும் போட்டு பொழக்க இடத்துக்கு மேல இந்த பாம்பு பிளாஸ்ட் பண்ண வந்தவனுக்கு, யார் சார் நீங்க, எதுக்கு சார் இப்படி போட்டு எங்களை அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஒண்ணு இல்ல இங்க நான் டீ குடிக்க வந்தேன், அது அவர்கிட்ட போய் டீ வாங்கிட்டு வா அப்படின்ற சொல்லி டீ வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு இப்பயாச்சும் சொல்லுங்க சார் எதுக்காக சார் இங்க வந்து எல்லாரையும் போட்டு பொழகுறீங்கன்ற மாதிரி கேட்க, ஒண்ணு இல்ல இந்த டீ கடை வச்சிருக்கான்ல அவன் எனக்கு நல்லா தெரிஞ்சவன் தான், முன்னாடி ட்ரக் போட்டலாம் ஓட்டின்னு அவனை அடிச்சு திருத்தி இப்போ டீ கடை வச்சு நட்டின்னு இருக்கான். அவன் டீ நல்லா இருக்கும், நடுவில் பிசினஸ் ஏதோ டல்லுன்னு சொன்னா அதனால தான் டீ குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். டீ குடிக்க வந்தவன் இப்படி டீ கலவரம் பண்றானேன்னு சொல்லிட்டு அப்பவே உங்களுக்கு அர்ஜுனுடைய மாஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியே கட் பண்ணி இப்போ கரண்ட்ல கோர்ட்குள்ள அர்ஜுன் வந்ததும் இவன் மேல இப்போ ஒரு மர்டர் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அந்த கேஸ்ல இவனுக்கு எதிராக ஆட்சி சொல்ல போறதுக்காக ஒருத்தர் உள்ள வராங்க. அது வேற யாரும் இல்ல, இவனுடைய அம்மாவான விஜயந்தி. எஸ், அவங்க தான் அர்ஜுனுக்கு எதிராக கேஸ் போட்டு கோர்ட்ல வந்து நின்னு அவனுக்கு எதிராகவே சாட்சியும் சொல்றாங்க. பைடத்தலின்ற ஒருத்தனை இதே இடத்துல என் கண்ணு முன்னாடி இந்த அர்ஜுன் தான் கொலை பண்ணான் அப்படின்னு மாதிரி இவங்க வாக்குமூலம் கொடுக்க அர்ஜுன் சார்பா வாதாடக்கூடிய அந்த வக்கீல் வந்து, இல்ல இவங்க சொல்றது சுத்த போய், இந்த ஊர்ல இருக்க யாருமே அந்த கொலையை பார்க்கல, இவங்க மட்டும் எப்படி அந்த கொலையை பார்த்திருக்க முடியும், இன்ஃபேக்ட் கொலை நடந்த அன்னைக்கு இவங்க இந்த ஊர்லயே இல்ல அப்படின்ற மாதிரி பொய் சாட்சி சொல்ல வைக்கிறாங்க. அது போக இங்க இருந்துட்டு அர்ஜுன் உட்காந்த இடத்துல இருந்து ஜட்ஜிக்கு சிக்னல் கொடுத்து கேஸை அடுத்த வாய்தாக்கு தள்ளி வைக்கிறாங்க.
இப்படி ஜட்ஜில இருந்து மொத்த கோர்ட்டையுமே தன்னுடைய கண்ட்ரோலுக்கு வச்சிருந்தாலும் ஒவ்வொரு வாய்தாக்காவும் எதுக்காக அர்ஜுன் இந்த கோர்ட்டுக்கு வந்து போறானா அங்கிட்ட பேசாம இருக்கக்கூடிய தன்னுடைய அம்மாவான வைஜெயந்திய வாரத்துல ஒரு முறையாச்சும் பார்க்கணுன்றதுக்காக தான் இப்படி இந்த கேஸ் இழுத்துட்டே போனாலும் வாய்தாக்கு வந்து போயிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட அர்ஜுனை இந்த கோர்ட்லயே வச்சு கதம் பண்றதுக்காக 2 பேர் வெளியில பாம்பு பிளாஸ்ட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே. அதுல பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க கேக்குறான், யோ பாம்பு பிளாஸ்ட் பண்ணி அவன் வெளியில வந்துட்டான் அப்படின்னு சொல்ல, பிளாஸ்ட் பண்றதுக்கு நம்ம பாம்பு வச்ச கார் இருக்கணுமே, அந்த காரே காணுமே. எஸ், ஆல்ரெடி எப்பவோ அர்ஜுனோட ஆட்கள் தூக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான், நம்ம கதையை முடிக்க போறான்னு சொல்லிட்டு ஒருத்தன் பயந்து ஓட, கூட இருந்தவன் எங்கடா போனான்னு பார்த்தா இவனுங்க பாம்பு வச்ச கார் அங்கதான் இருக்கு. அந்த காருக்குள்ளதான் ஆல்ரெடி நம்ம அர்ஜுன் ஒருத்தனை போட்டு தள்ளி வச்சிருக்கான். இந்த பாம்பு வைக்க வந்தவனுக்கு கால் பண்ணி என்ன கொடறதுக்கு ஒன்று அனுப்பினால அவங்க கிட்ட போய் சொல்லு, என் மேல கை வைக்க ஒருத்தன் பிறந்தா வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாஸ் பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு இங்கிறது அப்படியே கிளம்பி நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு வந்தா வீட்டுல இவனுக்கு கூட அழகான மனைவி, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க 2 பேரும் கிளம்பி இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. கல்யாணத்துல ஆட்டம் பாட்டம் அப்படியே நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஃபேமிலி லைஃப்ல இருந்தாலும் வைசாக்ல ஒரு பெரிய கேங்ஸ்டரான வளம் வந்துட்டு இருக்கான். இவன் எப்படி இந்த அளவுக்கு மாறினா? இந்த கேள்விக்கான பதில் அடுத்தடுத்த காட்சியில் நமக்கு தெரிய போகுது. கற்பனா இப்போ வைசாக் சிட்டிக்கு ஒரு புது கமிஷனர் வந்திருக்காரு. அந்த கமிஷனர் சிட்டியில நடந்துட்டு இருக்க இந்த கிரைம் பத்தி எல்லாம் அவருடைய இன்ஸ்பெக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. சிட்டில டாப் ரேங்கிங் கிரிமினல்ஸ் எல்லாம் யார் யாரு, அவங்க பண்ணக்கூடிய கிரைம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரிலாம் கமிஷனர் லிஸ்ட் எடுக்க, அந்த லிஸ்ட்ல நம்பர் 1 to 10 வரைக்கும் அர்ஜுன் அண்ட் அர்ஜுனுடைய ஆட்கள் தான் இருப்பாங்க. சொல்ல போனா வைசாக்ல ஒரு மினி கவர்மெண்ட் இந்த அர்ஜுன் ரன் பண்ணிட்டு இருக்கான். இந்த அளவுக்கு இவன் எப்படி ஒரு கேங்ஸ்டரா மாறினா இவனை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கமிஷனர் அர்ஜுனுடைய அம்மாவான வைஜெயந்தி அவங்களை சந்திக்கிறதுக்காக ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர்லாம் இருக்கக்கூடிய அந்த கோட்டர்ஸ் தான் போயிருக்காங்க. அந்த கமிஷனர் நேரடியா போயிட்டு வைஜெயந்தியை மீட் பண்ணி 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்க பையன் ஐபிஎஸ் ஆபீசர் ஆக போறான், டிபார்ட்மெண்ட்கே பெருமை சேர்க்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஆபீசரா வர போறான், எக்ஸாம்ஸ்லயும் நேஷனல் லெவல்ல 6th ரேங்க் எடுத்தானே, அப்புறம் எப்படி இவன் டோட்டலா ஒரு கேங்ஸ்டரா மாறி இருக்கான், என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்கும் போதுதான் இந்த இடத்துல வைஜெயந்தி உங்க பையன் அர்ஜுன் எப்படி மாறினான்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி மும்பை தெருக்கல்ல ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன்ல வைஜெயந்தி ஈடுபட்டு இருக்கும்போது வழக்கம் போல அவங்களுடைய பர்த்டேவை கொண்டாடுற விதமா நம்ம அர்ஜுன் கேக்கும் கையுமா வந்திருக்கான். அவங்க ஃபுல் ஆக்ஷன்ல கிரிமினல்ஸ் ஷூட் பண்ணிட்டே இருந்தாலும் அந்த ஸ்பாட்ல வச்சு இந்த அம்மாவுடைய பர்த்டேவை அர்ஜுன் சூப்பரா கொண்டாடுறான். இப்படி ஒரு அம்மா பையனா இருக்கக்கூடிய அர்ஜுன் அவங்க அப்பா அம்மா ஆசைப்படுறபடி ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்னு கடுமையா உடைக்கிறான். ஃபேமிலியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் அர்ஜுன் எக்ஸாம் எழுதிட்டு வர டெல்லி வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்தா அவங்க அப்பா மிஸ்ஸிங், கடல்ல எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, கடந்த 2 நாளா ஆள் மிஸ்ஸிங், அவருடைய பாடி தான் கிடைக்கும் அப்படின்னு அங்க இருக்க போலீஸ் ஆபீசர் சொல்ல, அவ்வளவுதான் அர்ஜுன் கடுப்பாகி போலீஸோட சட்டையை பிடிக்க கூட இருக்க அவங்க அம்மா தான் எமோஷனல கண்ட்ரோல் பண்றாங்க. எஸ், இவங்க அப்பாக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஆக்சுவலா இவங்க அப்பா ஒரு கோஸ்ட் கார்டுல அவர் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல மாட்டிருக்காரு. ஆனா யாருமே உண்மையை சொல்ல மாட்டேன்றாங்க. அந்த சோகத்துல நம்ம ஹீரோ ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்கும்போது அப்பா அந்த இடத்துல ஹீரோ கூட ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடிய பப்ளுன்ற போலீஸ் ஆபீசர் அவர் தான் வந்து இங்க கடந்த 2 நாளா என்ன நடந்துச்சுன்றத எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட டீட்டெயிலா சொல்றாரு. ஆக்சுவலா இந்த ஊர்ல பைடத்தள்ளி அண்ட் மகாகாலின்னு அண்ணன் தம்பிங்க 2 பேரு இருக்கானுங்க. அவனுக்கு 2 பேரும் மொரட்டு மாஃபியாக்கள், கடல் வழியா ட்ரக்ஸ கடத்திட்டு வர்றது, வலுக்கட்டாயமா வித்து காசு பாக்குறது, சட்ட பஞ்சாயத்து இல்லீகல், இப்படி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கவனுங்க. இவனுடைய சரக்கு வந்த கப்பலை கோஸ்ட் கார்டு பிடிச்சிட்டாங்கன்னா அவனுடைய வாயில ஆசிட் ஊத்தி கொடூரமா கொலை பண்றானுங்களாம். ஆனா அர்ஜுனுடைய அப்பா அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அஞ்சாம இவனுங்களுடைய சரக்கு கப்பலை வளைச்சு பிடிச்சிருக்காரு. கடைசியா இவனுங்களுடைய பிடியில தான் இவங்க அப்பாவும் இறந்திருக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் ஹீரோக்கு தெரிய வந்ததும் ஹீரோ கொந்தளிச்சு எந்திரிச்சு போய் அவனுங்களை கொன்னே அவனு சொல்லிட்டு எந்திரிக்க, ஆனா கூட இருக்க அவங்க அம்மா டே அவங்க பையனை சாந்தப்படுத்தி கிரிமினல்ஸ் கொலை பண்ணுவானுங்க, அதுக்குன்னு பதிலுக்கு நாம அவனுங்களை கொலை பண்ணக்கூடாது, சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும், உங்க அப்பாவை கொண்டவங்களுக்கான தண்டனையை நான் வாங்கி தரேன், நீ ஐபிஎஸ் ஆகிற வழியை பார், இன்னைக்கு நீ உணர்ச்சி வசப்பட்டு பைடத்தள்ளியோ மகாலிங்கமும் கொண்டா அவனுங்க இடத்துக்கு இன்னொரு கிரிமினல் வருவான், அது நடக்காம இருக்கணும்னா நீ ஐபிஎஸ் ஆகி சட்டத்தின் கையில இந்த மாதிரி கிரிமினல்ஸுக்கு தண்டனை வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி உணர்ச்சி வசமா பேசி அப்போதைக்கு வைஜெயந்தி அவங்க பையன் அர்ஜுனை ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் போலீஸ் இருந்து ரிட்டையர் ஆகி ஹஸ்பண்டை கொண்டு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு கோர்ட் ஏறிருக்காங்க. ஆனா கோர்ட்லயும் இந்த மாஃபியா பிரதர்ஸ் ஆன பைடத்தள்ளி அண்ட் மகாகாலி இவங்க 2 பேர் தான் கோஸ்ட் கார்டோடைய சாவுக்கு காரணம் நிரூபணம் ஆகாதனால இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணி ஜெயில இருந்து விடுதலை பண்ணிடுறாங்க. கோர்ட் வாசல்ல இந்த பைடத்தள்ளி நம்ம ஹீரோ அர்ஜுன் கிட்ட வந்து, டேய் உங்க அப்பா நான் எப்படி கொண்டாந்து தெரியுமா, முதல்ல என் அண்ணன் எட்டி விட்டான், கடலுக்குள்ள விழுந்தான், அப்பயும் நீச்சல் அடிச்சுட்டு மேல வந்துட்டான், அதுக்கப்புறம் கல்ல கட்டி கடல்ல இறக்கி விட்டோம், அதனாலதான் உங்க அப்பனுடைய பாடி உங்க கை கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஓவரா நக்கலா பேச இவ்வளவு நேரம் கண்ட்ரோல்டா இருந்த நம்ம ஹீரோ கேட்டதும் அவனுடைய கண்ட்ரோல் எல்லாம் இழந்து அவங்க அம்மா கண்ணு முன்னாடி இங்க இருந்த இரும்பு டைப்ரைட்டர் மிஷின் எடுத்து இந்த பைடத்தள்ளி தலையில ஒரே அடி, அவ்வளவுதான் அந்த ஸ்பாட்லயே சுருண்டு விழுந்து இறந்து போயிடுறான். இப்படி கோர்ட் வாசல்ல வச்சு நம்ம ஹீரோ ஒரு மர்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பைடத்தள்ளி ஆட்கள் எல்லாம் நம்ம ஹீரோ துரத்திட்டு வர அதுக்குள்ள அங்க இருந்த பப்ளு போலீஸ் ஆபீசர் இன்னும் சில அவனுடைய ஆட்கள் எல்லாம் சேர்ந்துட்டு ஹீரோ ஒரு ஆட்டோல ஏத்திட்டு அங்க வந்து காப்பாத்தி கூட்டு போயிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ ஒரு முழு கேங்ஸ்டரா உருமாறி இருக்கான். இது எல்லாமே வைஜெயந்தி மூலியமா கமிஷனருக்கு தெரிய வந்திருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஜெயிலுக்குள்ள பலத்த பாதுகாப்போடு இருக்கக்கூடிய பதான் ஓப்பனிங்ல பார்த்தோம்ல ஒரு கொடூரமான வில்லன், அவனை பாக்குறதுக்காக அவனுடைய பசங்க 2 பேருமே நல்லா வளர்ந்துட்டானுங்க. அவனுங்க ஜெயில இருக்க தான் அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கானுங்க. இப்படி அந்த 2 பசங்களும் ஜெயிலுக்குள்ள இருக்க தான் அப்பா
பதான் கிட்ட வந்து, அப்பா நம்ம பழி தீர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீங்க இந்த ஜெயிலை விட்டு வெளியேற வேண்டிய நேரமும் வந்துருச்சு, கூடிய சீக்கிரமே உங்களை உள்ளத்தனோட கதையை முடிச்சுட்டு அவங்களை இதுக்குள்ளதை வெளியேற்றுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறானுங்க. கற்பனா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆன விஷயம் தெரிய வந்ததும் இந்த விஷயம் அம்மா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தன் ஒய்ஃபை கூட்டிட்டு இவங்க அம்மா இருக்கக்கூடிய அந்த போலீஸ் குவார்டர்ஸ் நோக்கி இவங்க போயிட்டு இருக்கும்போது இவங்களை அந்த பதானுடைய பையன் ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். அப்படியே இப்போ போலீஸ் குவார்டர்ஸ்குள்ள வந்ததும் அர்ஜுன் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக கார்ல வேகமா போயிட்டு இருக்கும்போது சடனா பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்த அந்த பதான் பையன் இருக்காங்க, அவன் கன் எடுத்து சரமாரியா ஷூட் பண்ண பாக்குறான். சட்டுன்னு நம்ம ஹீரோ காரை சுத்து போட்டு இந்த ஷூட் அவுட்ல இருந்து தப்பிச்சு பதானை போட்டு அடிச்சு பொழந்து அங்க இருக்க போலீஸ் ஆபீசர் கிட்ட பிடிச்சு கொடுத்துறாங்க. அங்கேயே இவனுடைய ரவுடிசம் இவங்க அம்மா பார்த்துட்டு அர்ஜுன் இன்னும் திருந்தல, அவன் திருந்தவும் போதலன்ட்டு வயத்துல வளர குழந்தை பாதுகாப்பா இருக்கணும், நீ அவனை விட்டு பிரிஞ்சு போயிடு அப்படின்ற மாதிரி வைஜெயந்தியே ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் போலீஸ் பிடியில இருக்க பதானுடைய பையனை போட்டு சீக்ரெட் அறைக்குள்ள வச்சு அவன்கிட்ட இன்ட்ரோகேஷன் நடத்துறாங்க. டேய் யாரா நீ, போலீஸ் குவார்டர்ஸ்குள்ளே கையில கன்னோட வந்திருக்கியே, யாரா அவன் அனுப்புனா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அவன் ரொம்ப தென்னாவட்டா அவங்க அப்பனுடைய பேரை சொல்றான். யாருன்னு தெரியாம என்ன பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, என் அப்பா யார் தெரியுமா, முகமது பதான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பனுடைய பேரை சொன்னதும் இவனை இன்ட்ராகேட் பண்ண வந்த போலீஸே அதிர்ந்து போயிடுறாரு. இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு பெரிய கேங்கே களம் இறங்கி இருக்கு. இங்க எல்லாருமே பதானுடைய ஆட்கள் தான். பதானுடைய பையனை போலீஸ்காரங்க பிடிச்சு வச்சிருக்காங்க தெரிஞ்சதும் ஸ்டேஷனுக்குள்ளே பூந்து அடாவடித்தனம் பண்ணி ஒரு போலீஸ் விடாம பொழந்து கட்டி பதானுடைய பையனை பிடிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கானுங்க. வேலை இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு இன்னைக்கு ஷூட் பண்ண வந்தவன் இவனை ஷூட் பண்ண வரல, இவங்க அம்மா வைஜெயந்தியை குறி வச்சுதான் வந்திருக்கான்ற விஷயமே ஹீரோக்கு இப்பதான் புரிய வருது. ஏன்னா அவன் கன் எடுத்து பாயிண்ட் பண்ணதே இவங்க அம்மாவுக்கு தான். அதை ரியலைஸ் பண்ண போதுதான் அம்மாவை கொல்ற அளவுக்கு யார் அப்படி பகையோட இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி மும்பை ஸ்ட்ரீட்ல இவங்க அம்மா கிரிமினல்ஸை வேட்டையாடிட்டு இருக்கும்போது ஹீரோ கூட கையில கேக் பாக்ஸோட அம்மாவுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக போயிருந்தால அப்ப இவங்க வேட்டையாடிட்டு இருந்த அந்த கிரிமினல் வேற யாரும் இல்ல, இந்த பதான்ன்றவன். இந்த பதான் கூட அவன் பிரதரும் இருப்பான். அவன் பிரதரை அவன் கண்ணு முன்னாடியே வைஜெயந்தி என்கவுண்டர் பண்ணி போட்டு தள்ளியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பதானையும் பிடிச்சி ஜெயில தள்ளியிருப்பாங்க. தம்பி கொன்றதுக்காக படுத்திக்கணுன்றதுக்காக தான் இந்த பதான் வைஜெயந்தியை கொல்றதுக்காக அவங்க 2 பசங்களையும் அனுப்பியிருக்காங்க போல. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்குள்ள வந்து போலீஸை போட்டு பொழந்துகிட்டு இருக்க போலீஸோட ஆட்களை ஒருத்தனோட அவன் பொழந்துட்டு பதான்கே டைரக்டா கால் பண்ணி, என் அம்மாவுடைய பழைய பகை தானே நீ, முடிஞ்சா என் அம்மா கிட்ட நெருங்கி பாருங்கடா, ஒருத்தனை விடாம உரு தெரியாம அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பயங்கர மாசா பேச இங்க இருந்துதான் பதான் வெர்சஸ் அர்ஜுன்ற வார் ஆரம்பிக்குது. கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மாவோட உயிர் ஆபத்துல இருக்குன்னு தெரிய வந்ததும் ரிட்டையர்டு போலீஸ் குவார்டர்ஸ்ல இருக்க அவங்க அம்மாவோட வீட்டை சுத்தி நம்ம ஹீரோ அவன் ஆளுங்களை அனுப்பி வெப்பன்ஸோட பாதுகாப்பு கொடுத்திருக்கான். இதனால அந்த குவார்டர்ஸ்ல இருக்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் நம்ம ஹீரோவுடைய அம்மா கிட்ட வந்து பிரச்சனை பண்றாங்க. இங்க நாங்க ரிட்டையர்டு லைஃப் அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கோம், யார் இவனுங்க எல்லாம் வெப்பன்ஸோட இங்க வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற பேர்ல எங்களுக்கெல்லாம் அச்சுறுத்தல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணதும் கடுப்பான வைஜெயந்தி பாதுகாப்பு கொடுக்க வந்த இவங்க எல்லாரையும் இங்க இருந்து போங்கன்னு சொன்னாலும் உங்க பையன் அர்ஜுன் தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருக்கான், நாங்க யாரும் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவனுங்க வெப்பன்ஸோட அந்த வீட்டையே சுத்தி வந்துகிட்டு இருக்க உடனே வைஜெயந்தி கார் எடுத்துட்டு வேகமா இப்போ ஹீரோ இருக்கக்கூடிய கடலோரமா இருக்க அந்த கிராமத்தை நோக்கி தான் வராங்க. அப்படி அங்க வந்ததும் இவங்க ஊருக்குள்ள வர செய்தி இந்த ஊர் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி அர்ஜுனுடைய அம்மா வராங்க, அர்ஜுனை பார்க்க அர்ஜுனுடைய அம்மா வராங்க அப்படின்ற மாதிரி மொத்த ஊரு ஒண்ணு கூடி இருக்க அந்த ஸ்பாட்ல ஊருக்காரங்க முன்னாடி வைஜெயந்தி அவங்க பையன் அர்ஜுனை பார்த்ததும் தவடையிலே பொலின்னு ஒன்னு அரைஞ்சி, நாட்டுக்காக நேர்மையான முறையில டியூட்டி பார்த்தவனா எனக்கு நீ பாதுகாப்பு கொடுக்குறியா, ஒழுங்கு மரியாதை உன் ஆளுங்களை அங்கதான் அனுப்பு அப்படின்ற மாதிரி திட்டதும் அர்ஜுனும் எதுவும் பேசாம ஆளுங்களை அங்கிருந்து வர சொல்லிடுறான். தன்னை பேரு முன்னாடி அற வாங்கின நம்ம அர்ஜுன் அங்கிருந்து பைக் எடுத்துட்டு கிளம்ப இந்த கிராம மக்கள் எல்லாரும் இப்போ அர்ஜுனுடைய அம்மாவான வைஜெயந்தி கிட்ட வந்து உங்க பையனுடைய நல்ல மனசு உங்களுக்கு இன்னும் தெரியல, 4 வருஷத்துக்கு முன்னாடி கோர்ட்டை வச்சு கொடூரமான கிரிமினலை அடிச்சே கொண்டால, அப்படி அர்ஜுன் அடிச்சு கொலை பண்ண அந்த பைடப்பள்ளி சாதாரண ஆள் கிடையாது, இந்த மொத்த கிராமத்தையும் தான் பிடியில வச்சிருந்தான். இந்த கிராமத்துல இருக்க கன்னி பெண்களை தூக்கிட்டு போறது, உங்களை நாசம் பண்றது, இந்த ஊர்க்காரங்களை மிஸ்யூஸ் பண்றது, இப்படி அண்ணன் தம்பியுமான மகாகாளியான் பைடப்பள்ளி ஊரையே தான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட கொடூரமான ஆர்கான தான் அர்ஜுன் அன்னைக்கு கொலை பண்ணிருக்கான். இந்த கோர்ட் வளாகத்துல வச்சு நம்ம அர்ஜுன் அவனை போட்டு தள்ளனதுக்கு அப்புறம் அந்த இரவு அர்ஜுனை இந்த ஊர்க்காரங்க தான் அடைக்கலம் கொடுத்திருக்காங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் அர்ஜுன் கிட்ட வந்து இன்னைக்கு தான்ப்பா நாங்க நிம்மதியா இருக்கோம்னு அர்ஜுனை ஒரு தலைவனா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அர்ஜுனுக்கு அடைக்கலம் கொடுத்து சோறு போட்டு அன்னைக்கு இரவு அர்ஜுன் அந்த ஊர்லயே தங்கியிருந்து அடுத்த நாள் கோர்ட்ல சரண்டர் ஆயிலான்னு போகும்போது அந்த ஊர் லோக்கல் போலீஸ் வந்து நாங்களே அவரை கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு ஜீப்ல கூட்டிட்டு போகும்போது போலீஸ்காரங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது அர்ஜுனை என்கவுண்டர் பண்றதுக்காக கூட்டு போயிருக்காங்க. அதே டைமிங்ல பேரலா அர்ஜுன் கொலை பண்ண பைடப்பள்ளியோட அண்ணனான மகாகாளி இந்த கடலோர கிராமத்துக்குள்ள வந்து புகுந்து மொத்த ஊரையும் சூறையாடி என் தம்பியை கொன்ன அந்த அர்ஜுனுக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்து சோறு போட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மக்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அழுக்கட்டாயமா வாயில ஆசிட் ஊத்துறது, அர்ஜுனுக்கு சோறு போட்ட ஒரே காரணத்துக்காக ஆசிட ஊத்தி சாப்பாடு சாப்பிட வைக்கிறது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊர்க்காரங்களை இவன் சித்திரவதை பண்ணிட்டு இருக்க இந்த விஷயம் ஜீப்ல போயிட்டு இருக்க நம்ம அர்ஜுனு கேள்விப்பட்டதும் சடால்னு போயிட்டு இருக்க அந்த ஜீப்பையே கொலாப்ஸ் பண்ணி எஸ்ஐய போட்டு தள்ளிட்டு அந்த ஜீப் எடுத்துட்டு நம்ம ஹீரோ வேகமா அந்த கிராமத்துக்குள்ள வந்து மகாகாளியோட ஆளுங்களை ஒருத்தனை விடாம போட்டு போலான்னு பொழந்து கடைசியில இந்த மகாகாளியும் போட்டு தள்ளான்னு போனா
அவன் அர்ஜுன் பிடியில இருந்து தப்பிச்சு கடல் வழியா போட் எடுத்து தப்பிச்சு போகும்போதே சவால் விடுறான், என் தம்பியை கொண்ட உன்னை கண்டிப்பா இதே இடத்துல வச்சு உன்னை கொல்லுவண்டா அப்படின்ற மாதிரி சவால் விட, இந்த இடத்துல நம்ம அர்ஜுன் இதே கிராமத்துல தான்டா நான் இருப்பேன், என்னை மீறி இந்த ஊருக்காரங்க மேல கைவிடா அப்படின்ற மாதிரி ஹீரோ அங்க சவால் விட, இந்த சம்பவத்துக்கு அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா உருமாறி இருக்கான். வீட்லயே அவனுடைய அம்மாவும் அவங்க பையன் கையால ஏகப்பட்ட பேர் செத்துருக்காங்க, தோற்று கூட்டு போயிட்டு இருந்த எசையும் போட்டு தள்ளி இருக்கான். இப்படி சட்டத்துக்கு புறம்பா பல விஷயங்கள் நம்ம ஹீரோ செஞ்சதுனால இனி நீ அம்மானு கூப்பிடாத அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அர்ஜுனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டு விஜயந்தி அவங்க பையன் கிட்ட பேசுறதை நிறுத்திட்டாங்க. அப்படி இருந்தும் நம்ம ஹீரோ வருஷம் தம் அம்மாவுடைய பர்த்டே அன்னைக்கு கேக் வாங்கிட்டு அவங்க அம்மாவுடைய வீட்டுக்கு போவான். ஆனா அவங்க அம்மா கதவே திறக்க மாட்டாங்க. அவன் ஐபிஎஸ் ஆகி போலீஸ் யூனிஃபார்ம்ல பாக்கணும்னு பார்த்து பையனுக்காக தைச்ச போலீஸ் யூனிஃபார்மை வெளியே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அதை நம்ம அர்ஜுன் எமோஷனோட எடுத்து போயிடறான். இப்படி ஒரு பக்கம் அர்ஜுனோட லைஃப் போயிட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வைஜெயந்தியால ஜெயிலுக்குள்ள இருக்க அந்த பதான் என்ற கிரிமினலுக்கு இன்னைக்கு விடிய காலையில தூக்கு தண்டனை. ஜெயிலுக்கு வெளியில பதானுடைய பையன் உங்க அப்பாவை கூட்டிட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இருக்க போலீஸ், தம்பி அப்படியே போய் உட்காரு, 4 மணிக்கு உங்க அப்பாவுக்கு தூக்கு, அப்புறம் ½ அன் அவர்ல பாடியை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த போலீஸ் சொன்னாலும் பதான் பையனுடைய முகத்துல ஒரு துளி பயமும் இல்ல. ஏன்னா ஜெயிலுக்குள்ள இருக்க பதான் அவனுடைய தூக்குக்கு முன்னாடி அந்த ஜெயில இருந்து தப்பிக்க போறான். தூக்கு தண்டனை நிறைவேற்றதுக்காக ஆபீசர்ஸ் எல்லாம் உள்ள வர, ஆல்ரெடி அந்த ஜெயிலுக்குள்ள இருக்க கைதிகள்லாம் பதானுடைய ஆட்கள் போல உள்ள வந்திருக்க ஆபீஸ் எல்லாத்தையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு சால்ட்டா பதானும் வெளியே வரான். தூக்கு மேடை கிட்ட இருக்க போலீஸ்காரங்க எல்லாரையும் இந்த பதான் கைதிகளை வச்சு மொத்தமா தான் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறான். ஜெயிலுக்குள்ள இருக்க ஜெயிலர் வெளியே இருக்க பிரஸ் பீப்பிள்ஸ் கிட்ட பதானுக்கு தூக்கு நிறைவேற்றிட்டோம், ஆடியா ஃபேமிலி கிட்ட கொடுத்து அனுப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி பொய்யான விஷயங்களை பரப்பி ஜெயிலுக்கு பின்பக்கமா பதான் உயிரோட வெளியேறான். எஸ், இவன் இப்ப வெளியே வந்திருக்கிறதே நம்ம அர்ஜுனுடைய அம்மாவான வைஜெயந்தியை போடுறதுக்காக தான். டே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ கூட விசுவாசமா இருக்க பப்ளுன்ற அந்த போலீஸ் ஆபீசர் இருக்கார்ல, அவருக்கு இந்த மகாகாளி இருக்கக்கூடிய லொகேஷன் தெரிய வந்துச்சு. உடனே அந்த லொகேஷனுக்கு போய் பார்த்தா அங்க இந்த மகாகாளியை இவர் கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல இவர் யாரோ ஷூட் பண்றாங்க. யாரான்னு பார்த்தா அந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க கமிஷனர். இதான் ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலா அந்த கமிஷனர், இந்த மகாகாளி அண்ட் பதான் இவங்க 3 பேருமே கூட்டு காலவாணிகளாம். இவங்களுடைய அண்டர் கிரவுண்ட் பிசினஸ், இல்லீகல் மாஃபியா, இன்டர்நேஷனல் லெவல் ட்ரக் பிசினஸ், இது எல்லாமே அர்ஜுன் அண்ட் அவங்க அம்மாவான வைஜெயந்தி இவங்க 2 பேரால தடப்பட்டு இருக்கிறதுனால அம்மாவும் பையனும் பிரிச்சு தனித்தனியா போடணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதனால அந்த கமிஷனர் அர்ஜுன் கிட்ட வந்து எமோஷனலா பேசி மகாகாளி இருக்கக்கூடிய லொகேஷன் லொகேட் பண்ணி அவனை பிடிச்சாச்சு. அதானுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றியாச்சு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல, திரும்ப நீ உங்க அம்மா கூட சேரணும்னா நீயும் நிறைய குற்றங்கள் பண்ணிருக்க, சோ அதனால சரண்டர் ஆயிட்டா கண்டிப்பா பழையபடி உங்க அம்மா கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க, இன்னைக்கே என் ஆபீஸ்க்கே வந்து சரண்டர் ஆயிடு அப்படின்ற மாதிரி அந்த கமிஷனர் கூப்பிட, ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் லைன் போட்டு சரண்டர் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப டப்புன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் இன்னொரு நம்பர்ல இருந்து வந்திருக்கு. அந்த கால் அட்டன் பண்ணா அந்த கால்ல இருக்கிறது வேற யாரும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பப்ளு மகாகாளியை பிடிக்கிறதுக்காக போன இடத்துல கமிஷனர் கிட்ட மாட்டிக்கிட்டு இவங்களுடைய கூட்டு காணாமலை தானே எல்லாம் தெரிஞ்சிச்சுல, அவர் அங்க வந்து குண்டடியோட எஸ்கேப் ஆகி வந்திருக்காரு. அப்படி ஒரு எஸ்கேப் ஆகி ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்ததும் ஹீரோக்கு தான் கால் அடிக்கிறாரு. சரண்டர் ஆயிடாதுன்னு சொல்றதுக்காக தான் கால் அடிக்கிறாரு. அதுக்குள்ள சிக்னல் இல்லாம கால் கட் ஆயிடுது. அதையும் மீறி நம்ம ஹீரோ சைன் போறதுக்காக போகும்போது அப்ப திடீர்னு கிளாக்ல பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. நைட் 12 மணிக்கு அவங்க அம்மாவுடைய பர்த்டே. அந்த இடத்துல நம்ம ஹீரோ கமிஷனர் கிட்ட நாளைக்கு அம்மாவுடைய பர்த்டே ரைட், அவங்க கூட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணும்போது நான் சரண்டர் ஆக போற விஷயத்தையும் சொல்லி நான் சந்தோஷமான சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். கமிஷனர் செம்ம காண்டாயிராரு. ஓகே பரவாயில்ல பாத்துக்கலாம் சொல்லிட்டு அடுத்த கட்ட பிளானா வைஜெயந்தியோட கதையை முடிக்கிற விதமா அவங்க பிளாட்ல இருக்கும்போது அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன் உங்க பேட்ச்மேட்ஸ் கூடவே இந்த கிரிமினல் கமிஷனரும் கருப்பு ஆடு மாதிரி உள்ள போயிருக்கான். ஒரு பக்கம் வைஜெயந்தியோட உயிர் ஆபத்துல இருக்கும்போது பேரலா இந்த பக்கம் வீட்டுல நம்ம ஹீரோ அவங்க அம்மாவுடைய பர்த்டேக்காக அவன் கையாலே கேக் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இவன் கேக் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது காலையில இருந்து பப்ளுவை காணோம், இன்னொரு நம்பர்ல இருந்து வேற கால் வந்துச்சு, அது என்னன்னு போய் விசாரிங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. அதே இரவு நம்ம ஹீரோ பாதுகாப்புல இருக்க அந்த கிராமம் இருக்குல்ல, அந்த கிராமத்தை மகாகாளியும் ஆளுங்களும் வந்து மொத்தமா சூறையாடிட்டு இருக்கானுங்க. மொத்த கிராமமே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ இந்த கிராமத்துக்குள்ள போனதும் வில்லனுடைய ஆட்கள் ஹீரோவை டைவர்ட் பண்ற விதமா போட் எடுத்துட்டு போக பின்னாடியே நம்ம ஹீரோவும் அந்த போட்டை சேஸ் பண்ணிட்டு போக கடைசியா அந்த போட்குள்ள ஏறதும் ஆக்சுவலா இந்த வில்லனுங்கெல்லாம் நம்ம ஹீரோவை இந்த கடல்ல வச்சு லாக் பண்றதுக்காக தான் இப்படி ஒரு டிராப்பை செட் பண்ணி நடு கடல்ல கொண்டு வந்து அந்த போட்ல எந்த ஒரு ஃபியூலும் இல்லாம நாட்டாத்துல நம்ம ஹீரோ சிக்க வச்சுட்டு எப்படியோ நீ உயிரோட விட மாட்டேன்னு அவனே சூசைட் பண்ணிட்டு இந்த போட்லயே நம்ம ஹீரோ உயிரோட விட்டுட்டு போயிடறானுங்க. இங்க போலீஸ் குவார்டர்ஸ்ல இவங்க அம்மாவுடைய உயிருக்கு ஆபத்துல இருக்குன்னு தெரிஞ்சும் ஹீரோவால போக முடியாத சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கான். இப்படி ஹீரோ ஒரு பக்கம் போட்ல நடுக்கடல மாட்டிட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் போலீஸ் குவார்டர்ஸ்குள்ள இந்த பதான் அவன் ஆளுங்களோட பெரிய கண்டெய்னர்ல கையில வெப்பன்ஸோட வந்து இறங்குறான். இந்த மொத்த போலீஸ் குவார்டர்ஸையும் தான் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து வைஜெயந்தியும் போட்டு தள்ளுற விதமா தேடிக்கிட்டு இருக்க, இவனுங்க எல்லாம் உள்ள பூந்துட்டு இருக்கான்ற விஷயம் வீட்டுக்குள்ள இருக்க வைஜெயந்திக்கு தெரிய வந்ததும் உடனே அவங்களும் கையில கண்ணும் கையுமா அந்த பிளாட்ல இருந்து எஸ்கேப் ஆகி பதுங்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாது இவங்க கூட்டத்திலே ஒரு கருப்பாடா அந்த கமிஷனர் சுத்திக்கிட்டு இருக்கான்னு. இப்போ அந்த மொத்த போலீஸ் குவார்டர்ஸையும் இந்த பதான் அவனுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து எல்லாரையும் கன் பாயிண்ட்ல அதோட சின்ன குழந்தைங்க உடம்புல பாம்பை கட்டி விட்டு மைக்ல வைஜெயந்தியை கூப்பிட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதை நீயும் ஆளுங்களும் வெளியில வரீங்க அண்ட் புடிச்சு வச்சிருக்க
வச்சிருக்க என் பையனையும் ரிலீஸ் பண்ணும், இல்லனா பனை கைதியா பிடிச்சு வச்சிருக்க அந்த 150 பேரையும் மொத்தமா காவ வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். வெளியே வரலனா ஒவ்வொருத்தரா கொல்ல போறன்ற மாதிரி ஒரு வயசான பெரியவர் ஒரு சின்ன பொண்ணை கன் பாயிண்ட்ல வச்சிட்டு இருக்கும்போது அப்ப வேற வழியே இல்லாம நம்ம வைஜெயந்தி கையில கன்னோட வெளியே வந்து தர மாதிரியா ஷூட் பண்ணிக்கிட்டே இந்த வில்லன் கிட்ட சரண்டர் ஆயிராங்க. இப்படி வைஜெயந்தோட உயிர் அங்க ஆபத்துல இருக்கும்போது வேலை அந்த பக்கம் கடலுக்குள்ள மாட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். இப்பதான் கோஸ்ட் கார்டா இருக்கா அவங்க அப்பா சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. இப்பதான் இந்த மாதிரி போட்டுங்களுக்கு எல்லாம் ஃபியூல் இன்ஜின், ஆனா அந்த காலத்துல எல்லாம் வெறும் கட்டுமரம், அதை வச்சே நாடு நாடா இது சொல்ல போனா கண்ட விட்டு கண்டமே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வந்து உடனே அந்த போட்ல பாய்மர ஸ்டைல்ல ஃபுல் ஃபோர்ஸ்ல இப்ப அந்த போட்டோட ஊரை நோக்கி வந்துட்டு இருக்கான். வேலை அந்த பக்கம் அந்த கொடூரமான வில்லனான பார்த்தான் அவங்க பையனை ரிலீஸ் பண்ண சொல்லி எல்லாரும் மிரட்டிட்டு இருக்காங்களே. சோ பிடிச்சு வச்சிருந்த அவங்க பையனை கூட்டு வராங்க. அப்படி கூட்டிட்டு வந்து நிறுத்தினதும் அவனை கூட்டிட்டு வந்த போலீஸ்காரங்களுக்கு கடைசி ரோல ஸ்டார்ஸே இல்லாம யூனிஃபார்ம் ஒருத்த போட்டுட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்ல, எஸ் நம்ம ஹீரோ அர்ஜுன் போலீஸ் யூனிஃபார்ம் கெட்டப்ல போலீஸோட போலீஸா வந்திருக்கான். அத வைஜெயந்தியும் பாத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உள்ள பூந்து பதானுடைய ஆளுங்களை ஒருத்தனை விட பொழந்து கட்டிட்டு கடைசியா பதானுடைய 2 பசங்களையும் கழுத்துலயும் காலையும் லாக் பண்ணி வச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்குள்ள இந்த பதானு என்ட்ரி கொடுக்க பக்கத்துல இந்த கருப்பாடான கமிஷனர் வேற ஒரு பக்கம் ஹீரோவை சுடுறதுக்காக கன் எடுக்கும் போது அதுக்குள்ள டைமிங்ல வெளியில பப்ளு ஒரு பெரிய ஸ்பீக்கர் வழியா இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் காரணமே அந்த கமிஷனர், அவனும் அவனுடைய ஆள் தான் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டதும் அப்புறம் அந்த கமிஷனர் நம்ம ஹீரோ சுடுறதுக்குள்ள ஹெட் ஷாட்ல போய் சேர வேண்டிய நம்ம ஹீரோக்கு வெறும் வயிற்று பகுதியில் மட்டும் குண்டு பாஞ்சிடுது. அதுக்கப்புறம் குண்டடி போட்டிருக்க நம்ம ஹீரோவை தரன்னு வெளியில இழுத்துட்டு வந்து வைஜெயந்தி முன்னாடி போடுறாங்க. அர்ஜுன் கண்ணு முன்னாடி அவங்க அம்மா வைஜெயந்தியை போடணுன்ற மாதிரி ஹீரோ இழுத்துட்டு வந்து போட்டுருக்காங்க. ஆனா ஒருத்தனாலையும் அர்ஜுன் முன்னாடி அவங்க அம்மா மேல கை வைக்க முடியல. ஏன்னா அந்த நிலையிலும் நம்ம ஹீரோ எல்லாரும் எதிர்த்து நின்று போட்டு பொழந்துகிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல இந்த கல்பிரிட் கமிஷனர் நம்ம ஹீரோவுடைய கை விலங்க மாட்டி தரன்னு இழுத்துட்டு வந்து ஒரு தூண்ல லாக் பண்ண போக அப்பயும் நம்ம ஹீரோ இந்த கமிஷனர் கழுத்தை பிடிச்சி நினைச்சு அலேக்கா தூக்கிடுறான். பின்னாடியே இந்த பதான் வந்து ஹீரோ தலையில ஒரு அடி, அவ்வளவுதான். ஹீரோவுடைய கையை அந்த தூண்ல போட்டு லாக் பண்ணிடுறாங்க. கடைசியா இந்த பதான் நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி அவங்க அம்மாவை கொல்றதுக்கு போகும்போது இவங்க அம்மாவுடைய பர்த்டேக்கு 12 மணி ஆக இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அந்த 4 வருஷமா அர்ஜுன் அவங்க அம்மாக்கு விஷ் பண்ணாம காத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அர்ஜுன் அம்மா அதை கேட்கறாங்க, கண்டிப்பா நீ இந்த வருஷனுடைய பர்த்டேக்கு விஷ் பண்ணணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இவங்க எமோஷனலா சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா இவங்களை போட இந்த பதானுடைய பையன் கத்தி எடுத்துட்டு ஓங்கிட்டு வரான். மணி கரெக்டா 12 மணி அடிக்குது. ஆனா அந்த இடத்துல கத்திய ஓங்கின பதானுடைய பையனுக்கு தான் வெட்டு விழுந்து சரிஞ்சு விழுறான். என்னடான்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். பின்னாடி நின்றுட்டு இருக்கிறது வைஜெயந்தியோட பையனான அர்ஜுன். அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக லாக் பண்ணியிருந்தா அவன் கையவே வெட்டிட்டு வந்து அவங்க அம்மாவை கொல்ல வந்தவனை போட்டு தள்ளியிருக்கான். இதை பார்த்துட்டு அந்த கன் பாயிண்ட்ல இருக்க ஊர் மக்களுக்கெல்லாம் வெறியாகி அவனுங்க எல்லாம் மொத்தமா சேர்ந்து வந்து பதானோட ஆட்களை பந்தாட கடைசியா ஒரு பக்கம் நம்ம வைஜெயந்தி கல்பிரிட்டா மாறின கமிஷனரியை போட்டு தள்ள, இந்த பக்கம் ஒத்த கையிலேயே நம்ம ஹீரோ அந்த கொடூரமான வில்லனான பதான கழுத்துல சங்கிலியை மாட்டி அவனுக்கு கொடுக்க வேண்டிய தூக்கு தண்டனையை இந்த இடத்துல வச்சு நம்ம ஹீரோ நிறைவேற்றான். இப்படி ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் அம்மாவும் பையனும் ஒண்ணு சேர்றாங்க. கடைசியா நம்ம ஹீரோ ஜெயிலுக்குள்ளேயும் வரான். உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோடைய பழைய பகையாளியான அந்த மகாகாளி உள்ளதான் இருக்கான். அவன் நம்ம ஹீரோ உள்ள வரதை பார்த்துட்டு என்ன பழித்திக்கிறதுக்காக தான் உள்ள வந்திருக்கேன்னு கேட்க, இல்ல என்னுடைய கடமைக்காக நான் உள்ள வந்திருக்கேன் அப்படின்ற நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போக அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங் சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்றேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா பை பாய்.